இப்போ நீங்கள் நவீன முறையில் கண்டுபிடிக்கிறத நான் இப்போ உங்களுக்கு ஒரு சேலஞ்சாகவே பண்ணலாம். உங்களுடைய மூளையில் என்ன மாதிரியான பாதிப்பு, என்ன இருக்குது, உங்களுக்கு மைக்ரேன் அட்டாக் வந்து என்ன வலி இருக்குதுன்னு உங்களுடைய பாதத்தை தடவுவதன் மூலியமாகவே அதுக்குன்னு ஒரு பார்ட் இருக்குது. அதை வந்து சில நுணுக்கமான முறைகளையும் எங்கள் குருநாதர் சொல்லி கொடுத்துருக்குறாரு. அதுபோக அனுபவத்தில் நான் நிறைய சொல்கிறோம். நீங்கள் நவீன இதில் தேவையில்லைங்கம்மா. நம்மளுடைய புரிதல், உணர்தல், அதை நேசித்தோம்னாவே நமக்கு அந்த பாதமே சொல்லிடும். இப்போ சில பேர் கேட்பாங்க, நோய்கள் வந்து நம்ம நீங்கள் சொன்னால் தான் கேட்பீங்களா, சொன்ன நோய்க்கு மட்டும்தான் வைத்தியம் பார்ப்பீங்களா? இப்போ எனக்கு கால் வலின்னு வர்றீங்க, இப்போ கால் வலி மட்டும்தான் நீங்கள் பார்ப்பீங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க. சார் எனக்கு இடுப்பு வலிக்கு சார், எனக்கு கர்ப்பப்பை பிரச்சனை, இந்த மாதிரி அது மட்டும் இல்லை. இந்த சிகிச்சைக்கு வந்துட்டிங்கன்னா சில பேர் வந்து நீங்கள் எந்த நோய்க்கு வந்தீங்களோ அது மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. இது மற்ற மாற்று மருத்துவத்தில் இதெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இது மட்டும் இல்லை, இதை தாண்டி நீங்கள் என்னென்ன வகையில் நீங்கள் நோய் சொல்கிறீங்களோ, என்னென்ன வகையான பிரச்சனை இருக்குதோ அது எல்லாம் நீங்கள் சொல்லாத நோய்களையும், எதிர்காலத்தில் வரக்கூடிய நோய்களையும், சொல்ல மறந்த குறைபாடுகளையும் இதில் கண்டறிந்து நிவர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு இதில் வந்து நுணுக்கமான விஷயங்கள் இருக்குது.